முருகா சேனல்லேருந்து செல்வி பேசுகிறேன். கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் காரக்குழம்பு. அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, தக்காளி, வெந்தயம், சீரகம், கடுகு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றிட்டா கடுகு, வெந்தயம் பொரிஞ்சிச்சு. கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்துடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. தக்காளி போட்டுக்கலாம். மாங்காய், தக்காளியும் சேர்த்துக்கு புளி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிச்சு. இப்போ கத்திரிக்காய், மாங்காய், முருங்கைக்காய் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். அப்படியே மிளகா தூள் சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு கலரி அப்படியே எண்ணெயிலே வேகட்டும். இந்த குழம்புக்கு நான் களி செய்கிறேன். அது எப்படி செய்யலாம் பக்கத்தில் பார்க்கலாம். தண்ணி வச்சு பச்சரிசி நெய் போட்டு கேவுரு மாவு போட்டிருக்கேன். அது களி செய்யணும். கொஞ்ச நேரம் எண்ணெயிலே வேகட்டும். இப்போ திறந்துடலாம். புளி ஊற்றிக்கலாம். லைட்டாக மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா கலக்கி மூடி போட்டுடலாம். களி இப்படி தான் கலரணும். பாருங்கள், இப்படி நல்லா கலக்கிட்டேன். கொம்பில் இப்போ குண்டு குண்டாக ஒட்டிடணும். நல்லா கலக்கிட்டேன். ஹாட் பாக்ஸில் போட்டால் சூடாக இருக்கும். இப்போ மூடி வச்சுருந்தது எடுக்கிறேன். நல்லா குழம்பு கொச்சிச்சு. கொத்தமல்லி தேவிட்டு குழம்பு ரெடி. நமக்கு பெருசாக ஒன்றுனாலும் பெருசாக உருண்டை பண்ணலாம், சின்ன உருண்டையும் பண்ணலாம். நான் சின்ன உருண்டை போடுறேன். இப்போ குழம்பு ஊற்றுறேன். மாங்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய். இதை மட்டும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்டி. ஓம் முருகா சேனல். வெல்கம்.